வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து மங்களன் மங்களுடைய நகை சீட்டு, அதாவது தங்க நகை வாங்குறதுக்கான சேமிப்பு சீட்டு தான் வந்து பார்க்க போறோம். அங்க வந்து 3 வகையான சீட்டு ஸ்கீம் வந்து இருக்கு. அதுல வந்து எது நான் வந்து போட்டிருக்கிறேன், எது வந்து பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அட்சய சீட்டு அப்படின்றது வந்து தங்கத்துல வரவு வைக்கக்கூடிய சீட்டு. இது பத்தி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டா என்ன வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்காக இந்த வீடியோ. அதுக்கடுத்து வந்து குலுக்கல் சீட்டு, தங்க நகை குலுக்கல் சீட்டு இதை பற்றியுமே வீடியோ போட்டிருக்கேன். இப்போ திரும்ப வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் அடுத்தடுத்தா சொல்கிறேன். இது வந்து ஓடிஐ ஸ்கீம், அதாவது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், தங்க மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெனிஃபிட்டா இப்போ வந்து நிறைய பேர் வந்து இதுல ஜாயின் பண்ணி நிறைய பேர் வந்து சீட்டு போட்டுட்டு இருக்காங்க. இதை பத்தின டீட்டெயிலாம் வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஸ்கீம்ஸ் தான் வந்து அங்கே இருக்கு. மங்களன் மங்கள்ல இந்த 3 ஸ்கீம்ஸ் இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்டா நம்ம வந்துட்டு அட்சய சீட்டு பற்றின டீட்டெயில் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இதில் வந்து மொபைல் ஆப் மூலமாகவும் எங்கேருந்து வேணாலும் நம்ம வந்துட்டு பணம் கட்ட முடியும். சிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து முடியும். நம்மளே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு பணம் கட்டுறதுக்கு முடியும். அதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து சொல்கிறேன். இதில் வந்து என்ன ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம் அப்படின்றதுமே வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த தங்க நகைய அட்சய சீட்டு அப்படின்றது வந்து என்ன அப்படின்றத வந்து பார்த்துருவோம். இதோடைய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து என்னைக்கு போய் நம்ம வந்து பணம் கட்ட போகிறோமோ, இப்போ வந்து இன்னைக்கு ஒரு கிராமோடைய ரேட்டு வந்து ரூ. 4500 அப்படின்ற மாதிரி வச்சுக்குவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ரூ. 4500 அப்படின்னா நம்ம ஒரு ரூ. 10,000 கட்டுறோம் அப்படின்றப்போ நமக்கு இந்த அளவுக்கு கிராம் வந்து நமக்கு ஆட் ஆகும். நம்ம வந்து சேர்த்திருக்க முடியும். இது வந்து உண்மையாவே அந்த தங்கத்தோடைய விலையை பொறுத்து நம்ம கட்டுற பணத்துக்கு தக்கன தங்கம் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிட்டே வரும். இது வந்து தங்கம் விலை ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிற டைம்ல வந்து இப்படி ஒரு ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்றது அப்படின்றது ரொம்பவே நல்லது. ஒருவேளை ரூ. 1000 கட்டுறோம்னாக்கா இந்த அளவு நமக்கு சேரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆனா இப்ப வந்து இவங்க கொடுத்துருக்க ரூ. 4500. ஆனா இப்ப ஒரு கிராமுடைய ரேட்டு வந்து ரூ. 6635. இன்னைக்கு வந்து ஒரு கிராமுடைய ரேட்டு இந்த அளவுக்கு இருக்கு. அப்ப இன்னைக்கு போயிட்டு நம்ம வந்து பணம் கட்டுறோம்னா அதுக்கு தகுந்தது மாதிரியான அந்த தங்கம் வந்து நமக்கு சேரும். இதுல நிறைய பெனிஃபிட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க, என்னைக்கு வந்து தங்கத்தோடைய விலை குறைஞ்சிருக்கோ அன்னைக்கு போயிட்டு நம்ம வந்து பணம் கட்டுறோம் அப்படின்றப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய தங்கம் வந்து சேமிக்க முடியும். இது வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதோடைய ஆப் பத்தின டீட்டெயிலுமே நான் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. மங்களன் மங்களுடைய இந்த அட்சய சீட்டு அப்படின்றதுடைய ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். நம்ம வந்து இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இது கூடவே வந்துட்டு நிறைய பேர் வந்து திருச்சி மங்களன் மங்கல்ல இருந்து நிறைய கோல்டு கலெக்ஷன்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இவ்வளோ கம்மி கிராமுக்கு இவ்வளோ பார்வையான நகை வந்து கிடைக்குது. அதை பற்றின டீட்டெயில், அதாவது சிட்டு ஸ்கீம் பற்றின டீட்டெயில் போடுங்க, நாங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பெனிஃபிட் இருக்குது. நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு டைமுமே வந்துட்டு இந்த சிட்டு வந்து ரொம்ப விரும்பி நான் போடுவேன். ஏன்னா அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. நமக்கு வந்து தங்கம் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டான ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்சய சீட்டு வந்து சொல்லலாம். இதோடைய டீட்டெயில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து 15 மாதம் டியூ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து 12 மாதம் அப்படிலாம் இருக்கும்ல, 10 மாதம் 12 மாதம் அப்படியெல்லாம் இருக்கும். இங்கே வந்து 15 மாதம், அதாவது 1.25 வருஷத்துக்கு வந்து இந்த சிட்டு ஸ்கீம் வந்து இருக்கும். அடுத்து தவணை தொகைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1000, 2000, 5000 ரூபாய், 10,000 ரூபாய் இந்த மாதிரி அமௌண்ட் வந்து நம்ம வந்து மாதம் மாதம் வந்து தவணை தொகையாக செலுத்தலாம். இப்போ ஒரு வேளை வந்து நான் 2000 ரூபாய் சீட்டு 2 போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இல்லை 10,000 ரூபாய் சீட்டை வந்து பிரித்து 2000 2000ன்னு போடுறது மாதிரியும் போட்டுக்கலாம். இல்லை 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபான்னு சொல்லிட்டு 10 சீட்டும் போட்டுக்கலாம். அது வந்து நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து, நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டை பொறுத்து, நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து நம்ம வந்து எத்தனை சீட்டு வேணாலும் போட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு வந்து கிஃப்ட் அமௌண்ட்டும் கொடுப்பாங்க. நம்ம என்ன அமௌண்ட் இப்போ வந்து 1000 ரூபாய் சிட்டு போடுறோம் அப்படின்னாக்க 500 ரூபாய் நமக்கு வந்து கிஃப்ட் அமௌண்ட்டாக இருக்கும். அந்த கிஃப்ட் அமௌண்ட் அப்படின்றது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தவணை கட்டிட்டு 2வது டைமாக கட்டுறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு அவங்க வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு வேணுமா ஏதோ திங்ஸ் எடுத்துக்கிறீங்களான்ட்டு. கிஃப்ட் அமௌண்ட் அப்படின்றது வந்து நம்ம கையில் அமௌண்ட்டாக கொடுக்க மாட்டாங்க. நம்ம அதுக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கலாம்.
அங்கேயே வந்து பாத்திர கடை அந்த மாதிரிலாம் இருக்குது, ஃபேன்சி ஐட்டம். இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்க இல்லையா? அதில் வந்து நம்ம ஏதாவது வாங்கிட்டு கூட நம்ம இந்த ரூ. 500 வந்து கழிச்சுக்கலாம். நம்ம ஒரு வேளை அதெல்லாம் வேணாம், நான் சிட்டு வந்து கடைசியாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து தங்கமாகவே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குமே வந்து அந்த மாதிரி ஆப்ஷனுமே இருக்குது. மோஸ்ட்லி வந்து இந்த கிஃப்ட் அமௌண்ட் வாங்காமல் நம்ம வந்துட்டு கட்டுறோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து அது பெனிஃபிட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் தங்கம் வாங்குறப்ப அதுவும் ஒரு அமௌண்ட்டாக நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து இதில் நம்ம கட்டக்கூடிய அந்த டியூ அமௌண்ட் வந்து தங்கமா வாங்கிக்கலாம், இல்லை வெள்ளி, வைரம் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதை விட்டுட்டு எனக்கு பணமா வேணும் அப்படின்ட்டு நம்ம கேட்டு வாங்க முடியாது. அது எக்காரணத்தை முன்னிட்டும் அது வந்து பணமா நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அது தெளிவா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பலதர சேதாரம் கணக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இப்போ ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து சிட்டு கட்டிட்டு இருக்கிறேன், நான் தோடு, மோதிரம், செயின் இந்த மாதிரிலாம் வந்து பிரித்து எடுக்கலாமா? நான் வந்து மாதம் 10,000 ரூபாய் கட்டிட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து பிரித்து பல நகையாக எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நான் டீட்டெயில் கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி எடுக்கலாம். ஆனால் வந்துட்டு ஒவ்வொரு நகைக்கும் ஒவ்வொரு சேதாரம் இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ வந்து தோடுக்கு வந்து ஒரு 12% இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அதுக்கடுத்து அவங்க செயின் எடுக்கணும் அப்படின்னாக்கா அது ஒரு 15% அப்படின்னு வச்சுக்குவோம். சேதாரம் வந்து மாறுது இல்லையா? அப்படி இருக்கிறப்போ அவங்க வந்து எல்லா சேதாரத்தையும் ஆட் பண்ணி அதை வந்து ஒரு பர்சன்டேஜ் கணக்கில் வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதை கால்குலேஷன் வந்து எனக்கு தெரியலை. ஆனால் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நாங்கள் வந்து எல்லா சேதாரத்துலையும் எடுத்தாங்கனாக்கா அதை வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு அதில் உள்ள சேதாரப்படி நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால இதில் வந்து நம்ம ஒரே நகையாக எடுக்கிறது இல்லை ஒரே சேதாரத்தில் எடுக்கிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நமக்கு மேக்ஸிமம் வந்து 18% வரைக்கும் சேதாரம் இல்லாத நகை வரைக்கும் வாங்கிக்கலாம் நம்மளால. 15%க்கு மேலே சேதாரம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த 15% இப்போ ஒரு 20% இருக்குது அப்படின்னாக்கா அந்த 18% போக மிச்சம் 2%க்கு வந்து நம்ம வந்து பணம் கட்டுறது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மேக்சிமம் வந்து திருச்சியிலே பார்த்தீங்கன்னாக்கா சேதாரம் அந்த செய்கூலி சேதாரம் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய கடை அப்படின்றது வந்து மங்களன் மங்கள் தான். வேற எங்கேயும் வந்து இவ்வளோ வந்து கம்மியாக நமக்கு வந்து கிடைக்காது. நான் அது வந்து நிறைய கடையில் வாங்கியிருக்கேன், அதனால சொல்கிறேன். ஒருவேளை நம்ம வந்து கல் வச்ச நகை வந்து வாங்குறோம் அப்படின்றப்போ அந்த தங்கத்துக்கு வந்து எந்தவித செய்கூலி சேதாரம் கிடையாது. ஆனால் அந்த கல்லுக்கு வந்து நம்ம அமௌண்ட் கட்டுறது மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா என்ன அமௌண்ட்டோ அதை வந்து நம்ம கல்லுக்கு கட்டி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து எனக்கு வந்து இதில் சேர்ந்துருக்கக்கூடிய அந்த தங்கத்துக்கு வந்து வேண்டாம், நான் வந்து தங்க காசு இல்லை வெள்ளி நகை இல்லை வைரம் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து அந்த சேர்ந்திருக்க தங்கத்தை வந்து கால்குலேட் பண்ணாமல் நம்ம கட்டியிருக்கக்கூடிய அமௌண்ட்டை பொறுத்து அமௌண்ட்டாக கால்குலேட் பண்ணி நம்ம வந்து இந்த திங்ஸ் வந்து வாங்கிக்க முடியும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இது எதுவுமே இல்லாமல் நம்மளால வந்து நகை வாங்கிக்க முடியும். ரொம்ப 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 பெனிஃபிட்டானது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஷாப்லாம் செய்கூலி சேதாரம்லாம் கேட்டாவே மயக்கம் வந்துடும். அந்த அளவுக்கு வந்து அதிக அளவில் இருக்குது. ஆனால் நம்ம வந்து நம்ம சேர்ந்துருக்கக்கூடிய தங்கத்துக்கு வந்து நம்ம வாங்க போகிற தங்க நகைகளுக்கு வந்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இது மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம சேர்ந்துருக்கிறது படி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்றது வந்து உண்மையாகவே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம். நான் வந்து திரும்ப 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 இந்த சிட்டு போடுறதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் வந்து இதை தான் சொல்லுவேன். இந்த செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் கிடையாது அப்படின்றப்போ நம்ம பிடிச்ச நகையாக எடுக்கலாம். அதே சமயம் வந்து பெனிஃபிட்டாகவும் இருக்கும், நமக்கு நிறைய பெனிஃபிட்டாகவும் இருக்கும். அதனால தான் வந்து இந்த சிட்டு வந்து நான் நிறைய பேர்த்துக்கு வந்து சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். இவ்வளோ பெனிஃபிட்டான ஒரு ஸ்கீம் வந்து பயன்படுத்திக்கோங்க. தங்க நகை வாங்குறப்ப எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு சிட்டு கட்டி எடுக்கிறதுக்கும் நம்ம கொண்டு போய் அமௌண்ட்டாக கொடுத்து எடுக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் அந்த செய்கூலி சேதாரம்னு சொல்லி எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம வேஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது கூட நான் கால்குலேஷனோட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஆப்பில் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். நம்ம வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மங்களன் மங்கள் ஆப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த ஆப் வந்து வரும். ஸ்க்ரீன் ரெக்கார்டாக கூட கொடுக்குறேன் நான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னாக்கா அது வந்து இன்ஸ்டால் ஆகிடும் நமக்கு. அதுக்கடுத்து ஓப்பன் கொடுப்போம். இதில் பார்த்தோன்னா நான் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கறதுனால என்னுடைய நேம் வந்து வந்திருக்கு. அதுக்கடுத்து இன்னைக்கு கோல்டு ரேட் என்ன அப்படின்றது வந்து வந்திருக்கு. அதுக்கடுத்து சில்வருடைய ரேட்டு, ஜாயின் ஸ்கீம்னு இருக்குது பாருங்கள். அதில் போயிட்டு நம்ம வந்து நியூ சிட்டு ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த மொபைல் ஆப் மூலமாக அட்சய சீட்டு மட்டும்தான் வந்து கட்ட முடியும். மித்தபடி நான் சொன்ன அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு இந்த குழுக்கள் சீட்டு இதெல்லாம் வந்து இதில் ஜாயின் பண்ண முடியாது.
இப்போ ஜாயின் ஸ்கீம் அப்படின்றது வந்து பார்ப்போம். நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ண விட்டு உங்கள்கிட்ட வந்து பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்லும். அதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் வந்து ஞாபகமாக வச்சுக்கோங்க. இல்லை ஒரு நோட் போட்டு கூட எழுதி வச்சுக்கோங்க டீட்டெயில்லாம். இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு நம்ம யாருடைய நேமில் வந்து ஆரம்பிக்க போகிறோமோ, அதாவது இந்த ஆப் வந்து யாருடைய பேரில் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. குடுத்துட்டு, நீங்க வந்து பாஸ்வேர்ட் போட்டு வச்சுட்டீங்கனாக்கா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கடுத்து வந்து இந்த பேஜ் இப்ப இருக்கக்கூடிய இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிட்டு தான் நமக்கு வந்து கோல்டு ரேட்டு, இந்த சில்வர் ரேட் எல்லாம் காட்டும். இதுல வந்து நான் ஆல்ரெடி சிட்டு ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணி கட்டிட்டு இருக்கேன். நான் கடைக்கெல்லாம் போயிட்டு கட்டல. நான் வந்து இந்த ஆப் மூலமா தான் இப்ப கட்டிட்டு இருக்கேன். இதுல உங்களுக்கு சாம்பிளுக்கு வந்து காட்டுறேன். ஜாயின் ஸ்கீம் அப்படின்றத வந்து டச் பண்ணிக்கோங்க. இதுலயே இருக்கு பாருங்க. அட்சய தங்க நகை சேமிப்பு திட்டம் அப்படின்னுட்டு. இதுல உள்ள இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்றப்ப ஐ அக்ரி டு அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா? அதில வந்து டிக் மார்க் பண்ணிட்டு நீங்க ஜாயின் நவ் அப்படின்னு கொடுங்க. உங்களுக்கு ஜாயின் ஸ்கீம்னு கொடுத்த விட்டு இந்த பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து செலக்ட் அமௌண்ட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து நீங்கள் என்ன அமௌண்ட் வந்து சிட்டு கட்ட போகிறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணின விட்டே பிளான் குரூப் கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வந்ததுக்கப்புறம் உங்களுடைய நேம் யாரோடைய பேரில் வந்து சிட்டு ஆரம்பிக்க போகிறீங்களோ அவங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கொடுத்துருக்க அந்த டீட்டெயில் எல்லாம் அந்த ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாமே வந்துடும். வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுடைய அட்ரஸ் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ப்ரூஃப் ஐடி வந்து கேட்கும். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கொடுக்கலாம். இல்லை அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஜாயின் ஸ்கீம் வந்து இது கொடுத்துட்டிங்கனாக்க நெக்ஸ்ட் பேஜாக வந்து உங்களுக்கு பேமெண்ட்டுக்கு போகும். நீங்கள் கூகுள் பே வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து பண்ணலாம். ஃபோன்பே மூலமாக பண்ணுறது, அதுக்கடுத்து வந்து கார்டு போட்டு பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸில் வந்து பணம் கட்ட போகிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பணம் கட்டிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து ரெசிப்ட் தானாகவே வந்துடும். நீங்கள் பணம் கட்டினதுக்கான அந்த சிட்டு ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த ரெசிப்ட் வந்து இதில் எப்போ வேணால் இந்த ஆப்பில் வந்து செக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். 5 மாதம் கட்டி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கடையில் போயிட்டு இந்த ஆப் காட்டுறப்போ அவங்க வந்து அதுக்கான எவ்வளோ கோல்டு சேர்ந்துருக்குதுன்றதுக்கு வந்து நமக்கு ரெசிப்ட் கொடுப்பாங்க. நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஆன்லைன் பர்ச்சேஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து ஆன்லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த சிட்டு ஸ்கீமில். பட் ஆனால் ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பண்ண முடியாது. கோல்டு வந்து ஆன்லைனில் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா, இந்த 15 மாதம் கழித்து நம்ம வந்து நேரில் வந்து தான் வாங்கணும் அப்படின்றப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த சிட்டு ஸ்கீம் வந்து போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம எப்படி வந்து அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே பார்த்துருப்போம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி ஆன்லைன்லேயே வந்து கோல்டு வந்து சேமிக்கலாம். சேமிச்சுட்டு நீங்கள் ஆனால் நகை வாங்குறது வந்து கடையில் வந்து தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய கன்வீனியன்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருந்து போட்டுட்டு நம்ம வந்து நேரில் வந்து வாங்கணுமே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் வந்து நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆன்லைன் பர்ச்சேஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இந்த டீட்டெயிலாம் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.